ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ மதுரை வளையங்குளம் வந்திருக்கோம். மதுரை டு தூத்துக்குடி பைபாஸு. மதுரையிலேருந்து பைபாஸு ஸ்டார்ட் ஆகிற இடத்துல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு வைகை ஆற்றுலேருந்து ஒரு காவா பிரிஞ்சு வருது. அந்த காவா பார்த்திங்கன்னா விவசாயத்துக்காண்டி வளையங்குளம் இந்த எல்லா ஊருக்கும் போகும். அந்த காவாவில் பார்த்திங்கன்னா பசங்கள்லாம் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பசங்க குளிக்கிறத பார்த்தோன்னே நல்லா ஜாலியாக விளையாடிட்டு ஸ்கூல் இன்றைக்கி லீவில் குளிச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது நமக்கே குளிக்கிறோன்னு சின்ன பிள்ளையில் நம்ம குளித்த மாதிரி ஆசை வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நம்மளும் குளிப்போம், வெயில் வேறு அதிகமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியில் குளித்தோம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி நல்லா இருக்குது பார்த்துக்கோங்க. நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா ஒரு குளியல் பண்ண பார்த்துக்கோங்க. அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சுத்தமான தண்ணி, நல்லா விவசாயத்துக்காண்டி போகிறது. நீங்களும் இந்த மதுரை டு தூத்துக்குடி பைபாஸில் போனீங்கன்னா அந்த வளையங்குளம் பிரிட்ஜஸ் போடுவாங்க. பிரிட்ஜுக்கு முன்னாடி ஒரு ஓடை இருக்கும். அந்த ஓடை